அது என்னவோ உண்மைதான். என்கிட்டே கொடு, நானே பார்த்துக்கிறேன் அவனை. என்னடா தங்கப்பிள்ள, அப்பதா கிட்ட இருக்கியா? அவனே இருக்கான்னு தாண்டா சொல்றான். அட, ஐஷு வந்துருச்சு காலேஜ் விட்டு. ஐஷு, காலேஜ்லாம் எப்படி போகுது? ஜாலியா இருக்கா இல்ல போரிங்கா இருக்கா? அதுக்கு என்னண்ணே, சூப்பரா போகுது. போரிங்கெல்லாம் இல்லை, ஜாலியா தானே இருக்கு. தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள, அங்க பாரு உன் அத்தைக்காரி வந்துட்டா. பெரியத்த சின்னத்த அவ ஒரு பத்திரகாளி. பெரியத்த சும்மாடா அழகு பிள்ளை, சமத்து பிள்ளை ஒன்ன மாதிரி. அத்தை கூப்பிடுறா பாருடா. ஹைடா தங்கம். அண்ணே, என்ன புதுசா இருக்கு? வீட்டு பக்கம்லாம் வந்த மாதிரி இருக்கு. அம்மா தான் புலம்பிட்டே இருக்கும். இந்த கௌதம் பையன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாண்டி. யாரோ எவரோ மாதிரி போறான் வாரான், நம்ம வீட்டுக்கு வாரானா போறானா பேசுறானா அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் நீ வந்தே நான் பாக்குறேனே. நான் கூட நினைச்சேன் சரி அன்புக்கா தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு போல அப்படின்னு. ஐஷு, லூசா நீ? அப்படிலாம் கிடையாது. அன்பு அப்படி சொல்லவும் மாட்டா. எங்க அம்மா கூட சொல்லும், அது கூட சொல்லும் எங்கேயும் போகாதடா வராதடான்னு. ஆனா ஆனா அன்பு அப்படி சொல்லவே மாட்டா. தங்கப்பிள்ள, இந்தா உனக்கு அத்தை சாக்லேட் தரேன். வர்றா, உன் அத்தை உனக்கு டைரி மில்கா வாங்கிட்டு வருதுடா. வாங்குவானா அண்ணே? வாங்குவான். வேணாம் ஐஷு, கொடுக்காத. அண்ணே கொடுக்க வேணான்ற, இந்தடா பச்சுக்கோ. என்னடா வேணான்றலடி, அது ரொம்ப இனிப்பா இருக்கும்டி, அதனால வேண்டாம். அம்மா இது ஏது? ஆ ஆ சொன்னா திட்டுவ, வேண்டாம். ஏதுன்னு சொன்னா சொல்லு. அதை விட்டுட்டு சொன்னா திட்டுவன்னா திருப்பி உன்கிட்ட யார் கொடுத்தா எவர் கொடுத்தான்னு கேட்க தான் தோணுது. அந்த பூக்கார பொம்பளைக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதனால டைரி மில்க் கொடுத்துச்சுமா. என்னது, அவதான் கொடுத்தாளா இன்னைக்கும்? ஆமா. எதுக்குடி உனக்கே தர்றா? யார் சித்தி அது? கௌதம, அது ஒரு பெரிய கதைடா. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பாவம்மா. அது என் மேல ஏதோ பாசமா இருக்கும் போல, அதனால தருது, வேற ஒன்றும் இல்லை. நான் திட்டினேன் தான், எனக்கு எதுக்கு தர வேண்டாம் அப்படின்னு. அட புடித்தா, உனக்கு எனக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால தாரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துச்சுமா. ஏ கௌதம, ஒரு மூச்சு பூ கொடுத்தாடா, அடுத்து மறுநாள் கூடையோட கொடுத்தாடா, அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் கொடுத்தாடா. இன்னைக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்து விட்டுருக்கா. அதுவும் பவித்ரா இருக்காளே, அவளுக்கு தரதில்லை. லட்சுமி மாவ பவித்ரா அவளுக்கு தரதில்லை, நம்ம ஐஷுக்கு மட்டும் டெய்லிக்கு தரது. இது என்ன கதை? அப்போ நமக்கு கோவம் வருதா இல்லையா? அவள் 3 நாள் தொடர்ந்து பூ கொடுத்தா. மறுநாள் ஐஷுக்கு முடியலடா, ஒரே காய்ச்சல். இன்னைக்கு தான் கொஞ்சம் தத்தி முத்தி பிள்ளை நல்லா இருந்துச்சு, சரின்னு சொல்லி காலேஜ் அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்து விட்ருக்கா. நாளைக்கு பிள்ளை என்னைக்கு என்ன மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கௌதம், ஒரே பெரிய போராட்டமா இருக்கு. இத்த தண்டி பிள்ளை தானே, இவ்வளோ பெரிய ஏறும மாடு மாதிரி வளர்ந்துருக்குல்ல, அறிவு இருக்காடா கொஞ்சமாது? சரி வாங்கக்கூடாது, எது கொடுத்தாலும் வாங்காதடி நான் சொல்லி தான் அனுப்பிச்சி விட்றேன். தெரியாது, இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வராடா. வாங்காதன்னு எவ்வளோ சொன்னாலும் அவ பாட்டுக்கு வாங்கிட்டு வரா. என்னடா இதெல்லாம்? இல்லை என்ன இதெல்லாம்? வாங்காதான்னு சொன்னா கேட்குறாளா? என்ன ஏன்டி இப்படி பண்ற? இப்ப இந்த முட்டாயை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிற, மரியாதைக்கு வெளியில போய் குப்பையில தூக்கி போடு. கௌதம, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், முடியாதப்ப பழத்தை மும்புட்டு பழம் இருக்கும்டா, அவ்வளோ பழத்தை வாங்கி பவித்ராட்ட கொடுத்து விட்றா. ஏன்டி அப்படி பண்றா? அவ நம்ம சொந்தமா பந்தமா தெரிஞ்சவளா அறிஞ்சவளா புரிஞ்சவளா ஒன்றும் இல்லை. அவள்கிட்ட 10 ரூபாய்க்கு பூ கூட நான் இன்னைக்கு வாங்கினதில்லை. அவ இவ்வளோ பண்றா. மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு மட்டும்தான். நான் ஏதாவது பூ கொடுத்து வாங்கிட்டு வந்தேனா? இல்லை, இது இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி கொடுத்துச்சு. இன்னைக்கு புது சாரியெல்லாம் கட்டிட்டு வந்துச்சா, சரின்னு சொல்லி பர்த்டேன்னு சொல்லி கொடுத்துச்சு, சரின்னு சொல்லி வாங்கினேன். நீ என்ன திரும்ப திரும்ப திட்டிகிட்டு இருப்ப போல. விடுமா, இனிமே வாங்க மாட்டேன் சரியா? அறிவு இருக்காதாடா? சொல்கிறா கௌதம், நீயே இத்த தண்டி பிள்ளை தானே ஆயிடுச்சு. நம்ம அடுத்தவங்க கொடுத்தா வாங்க, சின்ன பிள்ளை கூட யாரு கொடுத்தா அதை வாங்காதடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம்னா, சரின்னு சொல்லி யாரு கொடுத்தா எங்கள் அம்மா வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழகு போல திரும்பி வந்துடும். இவ்வளோ பெரிய பிள்ளை யாரும் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு தெரியாது, சொல்லி தானே காலையில் அனுப்பிச்சி விட்றேன். திருப்பி வாங்கிட்டு வந்து நிற்கிறேன்னா அப்போ வேணும்னு பண்ணுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. போமா, உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்படிதான். பாரு கௌதமண்ணே, லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கு. இடு சித்தி, ஒரு தொகை பர்த்டேன்னு கொடுத்து ஏதாவது சாக்லேட் மூட்டை கொடுத்தா வாங்க தானே சித்தி செய்வாங்க. நீ என்ன இதுக்கெல்லாம் போய் திட்டிகிட்டு இருக்க? பாசமாக எது பூ கொடுத்துருக்கும், இந்த பிள்ளைய பார்க்குறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க மாதிரி இருந்தாலோ என்னமோ, அதனால எதுவும் பண்ணியிருக்கலாம் சித்தி. இது ஒரு பிரச்சனைன்னு ஊதி பெருசாகிட்டு இருக்க. ஏன்னா பையன் நான் கொடுத்து விட்டேன், எல்லாமே ஒரு பொம்பளை தானே கொடுத்து விடுது. இது போய் ஒரு விஷயமா? டெய்லிக்கும் அங்கே பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுது அந்த பூக்காரப்பமா தானே நான் பார்த்துருக்குறேன். அது என்ன இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்க மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருக்கா? இல்ல கௌதம், எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. 3 நாளா கொடுத்துட்டு இவன் 2 நாளா முடியாம கிடந்தாடா. இன்னைக்குதான் கொஞ்சம் ஒரு மாதிரி காலேஜ் போனா, இப்ப திருப்பியும் இந்த பொம்பளை கொடுத்து விடுறா. நாளைக்கு எதுவும் முடியாம வந்துச்சுன்னா நான் அப்புறம் நடக்கிறது வேற. அந்த பொம்பளை வீட்டுக்கே போய் உண்டுல நான் ஆக்கிட்டு வந்துடுவேன்.
மா இனிமே எது கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் சரியா? உன் மேல சத்தியம். ஆமா அத்தா, என் மேல சத்தியத்தை பண்ணு. நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, அதை சொல்லு. அப்படியெல்லாம் இல்லம்மா, சத்தியம் பண்றது ஒரு இதா? இப்படிதானே பிரச்சனைப்படுது. நான் போறேன் இப்போ. தம்பி தூக்குடி. இரு போயிட்டு வச்சுட்டு பேக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அவனை கை கழுவாம தூக்குவியாக்கும். ஐஷு நாங்க கிளம்புறோம். அவன் பால் குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அன்பு ஒரு 5 நிமிஷத்துல தூக்கிட்டு வந்துருன்னு சொல்லியிருந்தா. அதனால நீ அந்த பக்கம் வா என் வீட்டுக்கு. அப்படியானே? சரிண்ணே, நான் அப்புறமா வரவா? அம்மா இங்க பாலாத்தி கொடுக்க சொல்லவா? இல்ல ஐஷு, ஃபீடிங் பாட்டில்லாம் வீட்டுல இருக்கு. அதனால அந்த பால் டப்பா தான் குடிப்பா. டம்ளர்ல குடிக்கல, பழகல. அப்படி பழகி இருந்தா கூட இங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். அதனால நான் அங்க போயிட்டு பார்த்து அன்புட்ட கொடுக்குறேன் சரியா? டைம் ஆயிடுச்சு, நான் வந்து 1/2 மணி நேரம் இருக்கும். என்னண்ணே நீ? ஆமா ஐஷு, அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா அழுகே நிறுத்தவே முடியாது. அதுக்குள்ள நான் தூக்கிட்டு போய் அன்புட்ட கொடுத்துட்றேன். சரி ஓகேண்ணே, நான் அப்புறமா டைம் கிடைச்சா நான் வரேன். சரி. என்ன சித்தி அவளே முறைச்சிட்டு இருக்க? திட்டாத சித்தி, விடு சித்தி. இல்ல கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சத்தியமா சொல்றேன். பயலுள்ள இருந்தா கூட பயப்படுறதுக்கு வேலை இல்லை அவளை. பொம்பளை பிள்ளையில பத்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடு ஐயோ ரொம்ப. அதுவும் ஊர் உலகத்துல இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்னொன்னையும் கேள்விப்படும் போது அப்படியே பகிருங்குது. என்னடா பண்ண போறோம், யாதுடா பண்ண போறோம் இந்த பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசனையா ஓடுதியா. சரி என் பசிக்குதுன்னு வேற சொல்ற, தூக்கிட்டு போறியா? கொடுங்க சித்தி. குட்டி பையன் போலாம் அம்மா கிட்ட. டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அழ ஆரம்பிச்சிடும். அழுகையை நம்மளால நிறுத்தவே முடியாது. இந்தா தப்பா, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எனக்குன்னு பிள்ளை ஏன் தான் இப்படி வாச்சிச்சுவன்னு தெரியலையே. எந்த சொல் பேச்சுமேவா கேட்காதுக. வாங்காதன்னு படிச்சு சொல்லிவிட்டேன். கேட்டாளா? திருப்பி வாங்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் நான் என்ன சொல்ல? கடவுளே, நான் வச்சுக்கிறேன். இவ்வளவு சாக்லேட் நீ ஒருத்தியா சாப்பிட போற? நான் கொஞ்சம் சாப்பிட்டா என்னவா? என்னமோ நீயே சாப்பிடணுங்கிற மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. அடிச்சிட்டு கிடக்க ஆரம்பிச்சிட்டாளுவ. இவ்வளவு சண்டையை பஞ்சாயத்தை ஓகவே முடியாது. ஏன்னா தனியா பண்றாளுகளோ தெரியல. ஐசே பாவி, என்னங்க தாண்டி உங்க பிரச்சனை? இவ்வளவு பெரிய சாக்லேட்மா ஐசக்கா ஒத்தாலும் சாப்பிடுமா? ஐசே அவள்கிட்ட கொடு. மா அப்படியே தூக்கிட்டு வரா. நீ ஏண்டி அப்படியே தூக்கிட்டு வர? மா அத பாரு மா, எவ்வளவு தெரியுமா போட்டிருக்கு? மா இது 300 ரூபாய் வருமா? 300 ரூபாய் சாக்லேட். இது டைரி மில்க் சில்க்னு சொல்லி. எப்படி சொல்ற? 300 ரூபாயா? ஆமா 300 ரூபாய் சாக்லேட். ஏமா சொல்ற? இந்த சாக்லேட் 300 ரூபாயா? ஏண்டி அந்த பூக்காரி ஒரு நாள் சம்பளமே 300 ரூபாயா என்னமோ தெரியுமா? தெரியல. பூ வித்து 300 ரூபாய் சம்பாதிப்பாளா என்னமோ. இவன் ஏண்டி இவளுக்கு 300 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி தரணும்? யாரு இந்த பூவெல்லாம் கொடுத்து பாலாலாம் வாங்கி கொடுத்துடுச்சு பூக்காரி. அது வாங்கி கொடுத்துருக்கா ஐஷுக்கு. மா அது ஏன் ஐஷுக்கு வாங்கி தரணும்? ஐயோ ஏற்கனவே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப பூ வேற வாங்கி கொடுத்துருக்கு. ஐசே என்னம்மா? இங்க வா. என்னம்மா? என்ன நொண்ணுமா? என்னடி இது? இந்த சாக்லேட் 300 ரூபாயாடி? இதுல பாரு ஹார்ட்லாம் போட்டிருக்கு. இது லவர்ஸ் டேக்கு அவங்க லவர்ஸ்க்குலாம் இதை கிஃப்ட் பண்ணுவாங்கம்மா. ஐயோ என்னடி சொல்ற? லவர்ஸ் டேக்கு அவங்க லவர்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்களா? உனக்கே காக்கா வலி போன்ற மாதிரி குரல் போயிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? இப்ப என்னமாச்சு? என்ன ஆகல? இல்ல என்ன ஆகல? இல்ல என்ன ஆகணும் அத சொல்லு. இல்ல என்ன ஆகணும்? அடி பாவி, இதுக்கு தான் உன்னை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சதா? மா இப்ப என்னம்மா அதுல யாரோ எனக்கு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா? அந்த பூக்கார பொம்பளை தாம்மா அதுக்கு பர்த்டேன்னு இதை கொடுத்துச்சு. நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னேன். அட எனக்கு பிறந்த நாள்லையா, அங்கே பாரு நான் புது சாரீ கூட கட்டியிருக்கேன்னு சொல்லி எனக்கு இந்த சாக்லேட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட பவித்ராக்கு இதை கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா? இதுக்கு நான் என்ன பண்ணேன்? 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். அப்போ என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிட்டு வந்துருவியா? அது எப்படிமா என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு வருவேன்? நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானடி இருக்கு. ஏண்டி பவி, அந்த விளக்க மாத்துக்கிட்ட புதுசா ஒண்ணு சீவி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாவே. இப்ப நான் என்னமா பண்ணேன்? சாரி அண்டோம். உனக்கு இப்ப ஹாப்பியா? நல்ல அம்மா கிட்ட அதை இதே போட்டு விடுறல்ல, உனக்கு இப்ப ஹாப்பியாடி? என்ன தண்டோன்ற என்ன பார்த்து? ஆய்தடு மாதிரி வந்துருச்சுடி. ஆய்தடு மாதிரி வந்துருச்சா? அவளை பார்த்து எதுக்குடி தண்டோன்னு சொல்ற? எனக்கு தெரிஞ்சு நீதான் இப்ப தண்டம். என்னம்மா விடுமா, இது ஒரு விஷயம்னு பெருசா எடுத்துட்டு இருக்க. உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஐசே, இது எனக்கு பெரிய விஷயம் ஐசே. இதை நான் எப்படி இது பண்ண போறேனே தெரியல. இதை லேசா நான் விட மாட்டேன். நாளைக்கு அந்த பூக்கார பொம்பளை வீடு எங்கன்னு நான் தேடி கண்டுபிடிச்சி அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குனாதான் எனக்கு நிம்மதி.
சரியா? மா, அது பர்த்டேன்னு பாவம் சொல்லி கொடுத்துருக்கு. இதுக்கு போய் அவங்க வீடு தேடிலாம் சண்டை போட போவியா? என் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன்னு உன்னை அடிக்கக்கூடாதுன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன்டி. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது பேசுன நாளைக்கு வாரேன் நான் பஸ் ஸ்டாண்டு பக்கம். பஸ் ஸ்டாண்டில் வந்தால் சந்தி சிரிச்சு போயிடும். அவள் வீடு கேட்டு போய் அவள் வீட்டில் நான் வச்சுக்கிறேன். மா பாவம்மா, அதுவே பூ விற்று பொழைச்சிட்டு இருக்கு. ஏமா நீ சும்மா அவங்க வீட்டில் போயெல்லாம் சண்டை போடணுன்ற? விட்டு தள்ளுமா. இனிமே அதுக்கிட்ட நான் எதுவுமே வாங்க மாட்டேம்மா. பவி சொல்கிற மாதிரி இது ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கோ, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கோ என்ன லவ்வர்ஸ் டேவா அதுக்கு வாங்கி தர்றதுன்னு பவி சொல்கிறா. அந்த மாதிரி தான் இதில் ஹாட்டாக போட்டிருக்கு. அப்படி உள்ள சாக்லேட்டை 300 ரூபா போட்டு உனக்கு அவள் வாங்கி தருவாளா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் இதை யோசிக்கும். இந்த சாக்லேட்டு இவகையே நமக்கு வாங்கி தரணும்னு. ஒரு 4 ரூபா சாக்லேட்டு, 50 பைசா சாக்லேட்டு, 1 ரூபா சாக்லேட்டு கூட வாங்கி தரலாம் அவள். அதெல்லாம் விட்டுட்டு 300 ரூபாய்க்கு இதை உனக்கு வாங்கி தரா அப்படின்னா இதில் உனக்கு சந்தேகமே இல்லையா? மா, எனக்கு சந்தேகம்லாம் இல்லைம்மா. என்னை நம்ப மாட்டியா நீ? நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுகிற. நான் நம்பினதெல்லாம் போதும் ஆத்தா, நம்பினதெல்லாம் போதும். டெய்லி ஒன்று இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க. சரி, இன்னைக்காவது வருவியாக்கடான்னு பார்த்தா இன்னைக்கு ஒன்று. என்னதான் பண்ணணுன்ற? நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, என்ன பண்ணுறேன்னு நாளைக்கு பாரு. மாமா சரி விடுமா, தெரியாதனமா நான் உங்ககிட்ட இதை சொல்ல போயிட்டு இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டேன். இது யாருக்கு இருந்தாலும் தான் வாங்கி கொடுப்பாங்க. அக்காவை காப்பாத்துறியான்னு கேட்டேன். இதில் காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கு? பாவம் ஐசக்கா, விட்டு தள்ளு. அவ பாவம் தாண்டி, அவ பாவம் தான். ஆனால் அந்த பூக்காரி ஏன் இப்படி மாயமந்திரம் போடுறான்ல எனக்கு தெரியல. இதையும் கொடுத்து அதுக்கு ஒரு வழிகாட்டணுமே. என்னப்போ பண்ணு, நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்பவே மாட்ட. என்ன பண்ணணுமோ பண்ணு. இதை நான் நினச்சிருந்தா இந்த சாக்லேட் பேக்கில் மறைச்சி நான் ரூமில் கொண்டு போய் வச்சு தின்றுடலாம். ஆனால் நான் வந்ததுமே கையிலேயே கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட எல்லாம் காமிச்சேன் பத்தியா? அது என்னோட தப்பு தான். ஓ, இனி எதுவும் சொல்ல மாட்டியோ? அப்போ கொடுத்தா நீ சொல்ல வேண்டாம் ஆத்தா, நீ சொல்ல வேணாம். நீ சொல்லாமல் மறைச்சி வச்சுக்க, சரியா? ஆனால் அது எங்கே போய் முடியுதுன்னு மட்டும் பாரு. இதை நான் இத்தோட விடுவேன்னு நினச்சியா? ஆஹா, கிட்ட எல்லாம் பேச முடியாது. நீ என்னமோ பண்ணு, நாளைக்கு பாரு என்ன பண்ணுறேன்னு.